अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ओम शांति। ओम शांति। பாபா சொல்றாங்க, இன்று நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் அழிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற விகாரங்களை விரட்டி அடிக்கணும். அதுக்கு உள்நோக்கு முகத்தில் போயிட்டு தனக்குத்தானே புரிய வைக்கணும். இதுதான் ஃபுல் முரளியில் இன்னைக்கு பாபா நமக்கு சொல்றாங்க. முரளி தேதி 28/6/2024. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே अंतर्मुखी बनो अर्थात चुप रहो, मुख से कुछ भी बोलो नहीं, हर कार्य शांति से करो, कभी भी अशांति नहीं फैलाओ. இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். அதாவது அமைதியாக மௌனமாக இருங்கள். வாயினால் எதையும் பேசாதீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் சாந்தியாக செய்யுங்கள், அமைதியாக செய்யுங்கள். ஒருபோதும் அசாந்தியை பரப்பாதீர்கள். கேள்வி, तुम बच्चों को कंगाल बनाने वाला सबसे बड़ा दुश्मन कौन है? குழந்தைகளாகிய உங்களை ஏழையாக ஆக்கக்கூடிய அனைத்தையும் விட பெரிய எதிரி யார்? பதில், குரோத், கோபம்.
कहा जाता है जहां क्रोध है वहां पानी के मटके भी सूख जाते हैं। भारत का मटका जो हीरे जवाहरों से भरा हुआ था वह इस भूत के कारण काली हो गया है। பழமொழி சொல்லப்படுகிறது, எங்கே கோபம் இருக்கிறதோ அங்கே தண்ணீர் பானை கூட காய்ந்து போய்விடுகிறது என்று பழமொழி இருக்குது. பாரதம் என்ற பானை வைரம் வைடூரியங்களால் நிறைந்திருந்தது. அது அப்படிப்பட்ட பாரதம் என்ற பானை இந்த பூதங்களின் காரணத்தினால் காலியாகிவிட்டது. இன் பூத்தோ நேஹி தும்கோ கங்கால் பனாயா ஹே. இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கிவிட்டது. क्रोधी मनुष्य खुद भी तपता है, दूसरों को भी तपाता है. इसलिए अब इस भूत को अंतर्मुखी बन निकालो. கோபம் நிறைந்த மனிதர், கோபமான மனிதர் தானும் சூடாகின்றார், பிறரையும் சூடாக ஆக்கிவிடுகின்றார். ஆகையினால் இப்பொழுது இந்த பூதத்தை உள்நோக்கு முகம் உடையவராகி வெளியேற்றி விடுங்கள். ओम शांति. बाप बच्चों को समझाते हैं, मीठे बच्चे अंतर्मुखी बनो. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. என்ன புரிய வைக்கிறாங்க பாபா? இன்னைக்கு எடுத்ததுமே, இனிமையான குழந்தைகளே உள்நோக்கு முகம் உடையவராக ஆகுங்கள். अंतर्मुखता अर्थात कुछ भी बोलो नहीं, अपने को आत्मा समझ बाप को याद करो. உள்நோக்கு முகம் என்றால் எதையும் பேசாதீர்கள், பேசாமல் இருப்பது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவராக ஆகிறதுன்னு அர்த்தம் என்ன? எதையும் பேசாதீங்க, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. இதுதான் உள்நோக்கு முகம். பாபா போயிட்டு சிக்ஷா தேத்தே ஹே பச்சோं को. இத பாபா குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குகின்றார், கல்வி புகட்டுகின்றார். और कुछ भी बोलने का इसमें है नहीं. வேறு எதுவுமே பேசுவதற்கான விஷயமே இங்கு கிடையாது. सिर्फ समझानी दी जाती है. இங்கே அறிவுரை வழங்கப்படுகிறது. गृहस्थ व्यवहार में ऐसे रहना है. இல்லறத்தில் இருந்தாலும் இப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது. यह है मनमना भव, मुझे याद करो. यह है पहली मुख्य பாயிண்ட். இதுதான் மன்மனா பவ. எது? உள்நோக்கு முகமுடையவராகி இருப்பது. என்னை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்லுங்க, தன்னை ஆத்மான் புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது தான் மன்மனா பவ. இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட். तुम बच्चों को घर में क्रोध भी नहीं करना चाहिए. क्रोध ऐसा है जो पानी का मटका भी सुखा दे. குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டில் கோபமே படக்கூடாது. கோபம் என்பது அப்படிப்பட்டது, தண்ணீர் பானையை கூட காய வைத்துவிடும். क्रोधी मनुष्य अशांति फैलाता है, इसलिए गृहस्थ व्यवहार में रहते शांत में रहना है. கோபமான மனிதர் அசாந்தியை பரப்புகின்றார். ஆகையினால் வீட்டில் இல்லறத்தில் இருந்து கொண்டே சாந்தியாக இருக்க வேண்டும். भोजन खाकर अपने धंधे अथवा ऑफिस आदि में चले जाना, वहां भी साइलेंस में रहना अच्छा है. உணவு சாப்பிட்டு விட்டு, அதாவது வீட்டில் உணவு சாப்பிட்டு விட்டு தன்னுடைய தொழில் அதாவது ஆபீஸிற்கு சென்று விட வேண்டும். அங்கேயும் சைலன்ஸில் இருப்பது நல்லதாகும். அங்கேயும் அமைதியாக மௌனமாக இருக்க வேண்டும். सब कहते हैं हमको शांति चाहिए. ये तो बच्चों को बताया है शांति का सागर एक बाप ही है. बाप ही डायरेक्शन देते हैं, मुझे याद करो. எல்லோருமே எங்களுக்கு சாந்தி வேணும் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள். குழந்தைகளுக்கு பாபா சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? சாந்தி கடல் ஒரே ஒரு பாபா தான். பாபா தான் டைரக்ஷன் கொடுக்கறாங்க. என்ன டைரக்ஷன் கொடுக்கறாங்க? என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் பாபா கொடுக்கிற டைரக்ஷன். इसमें बोलना कुछ भी नहीं है. பாபாவை நினைவு செய்யணும், அவ்வளவுதான். இதுல எதையும் பேச வேண்டியதில்லை. अंतर्मुख रहना है, உள்நோக்கு முகமுடையவராகி இருக்க வேண்டும். ऑफिस आदि में अपना काम भी करना है तो इसमें जास्ती बोलना नहीं होता, बिल्कुल मीठा बनना है. ஆஃபீஸில் போயிட்டு தன்னுடைய வேலையை பார்க்கணும். இதில் பேசுவதற்கான விஷயம், அதிகம் பேசுவதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. அமைதியாக இருக்கணும், இருந்து தன்னுடைய வேலையை பார்க்கணும்.
வீட்டிலே அமைதியாக இருக்கணும். முற்றிலும் இனிமையானவராக ஆக வேண்டும். कोई को दुख नहीं देना चाहिए. लड़ाई आदि करना यह सब क्रोध है, सबसे बड़ा दुश्मन है काम. பாபா சொல்றாங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சண்டை போடுவது இது எல்லாமே கோபம்தான். அனைத்தையும் விட பெரிய எதிரி காமம். फिर दूसरा नंबर है क्रोध. பிறகு இரண்டாவது நம்பர் கோபம். ஏக் दूसरे को दुख पहुंचाते हैं. இந்த ரெண்டு விகாரங்கள்னால ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுக்கறாங்க. क्रोध से कितनी लड़ाई हो जाती है. बच्चे जानते हैं सतयुग में लड़ाई होती नहीं. கோபத்தினால எவ்வளோ சண்டை மூழ்கிறது. குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம், சத்தியத்துல சண்டையே கிடையாது. ये रावण पने की निशानी. क्रोध वाले को भी आसुरी संप्रदाय कहा जाता है. भूत की प्रवेशता है ना. இது ராவணனுடைய அடையாளம். எது? காமம், கோபம் என்பது. கோபப்படுபவர்களை கூட அசுர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாபா குழந்தை, ஆனா கோபப்படுறோம் அப்படின்னா அசுர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவங்க தான். ஏன்னா பூதம் பிரவேசமாகி இருக்கிறது இல்லையா. इसमें बोलना कुछ भी नहीं है क्योंकि उन मनुष्यों को तो ज्ञान है नहीं. இதுல பேசுவது எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மனிதர்களிடத்தில் ஞானம் கிடையாது. वह तो क्रोध करेंगे. क्रोध वाले के साथ क्रोध करने से लड़ाई लग जाती है. அந்த மனிதர்கள் உலகத்துல உங்க கூட யார் இருக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் கிட்ட ஞானம் கிடையாது. ஸோ அவங்க கோபப்படுவாங்க. கோபப்படுறவங்க கிட்ட கோபம் நாமளும் பட்டுட்டோம்னா அங்க சண்டை மூண்டுடும். बाप समझाते हैं यह बहुत बड़ा कड़ा भूत है, इनको युक्ति से भगाना चाहिए. அதனால பாபா புரிய வைக்கிறாங்க, இது மிக கடுமையான பூதம், இதை யுக்தியாக வெளியேற்றி விட வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். எதை? கோபம் என்ற பூதத்தை. முக்குசே கோயி கடுவே சப்த நஹி நிக்கால்னா சாஹியே. வாயிலிருந்து எந்த கசப்பான சப்தமும் வெளியேறி விடக்கூடாது, வெளிவந்து விடக்கூடாது. यह बहुत नुकसानकार है. विनाश भी क्रोध से ही होता है ना. பாபா சொல்றாங்க, கோபம் என்பது மிகவும் நஷ்டத்தை விளைவிக்க கூடியது. விநாசம் கூட கோபத்தினால தான் ஏற்படுறது இல்லையா. घर घर में जहां क्रोध होता है वहां अशांति बहुत रहती है. வீட்டுல எங்கே கோபம் இருக்கிறதோ, யார் யார் வீட்டிலலாம் கோபம் இருக்கிறதோ அங்கே அசாந்தி ரொம்ப இருக்கிறது. क्रोध किया तो तुम बाप का नाम बदनाम करेंगे. इन भूतों को भगाना है. பாபா சொல்றாங்க, கோபப்பட்டால் நீங்கள் பாபாவின் பெயரை அவப்பெயராக்குகின்றீர்கள் என்று அர்த்தம். இந்த பூதங்களை விரட்டி அடிக்க வேண்டும். एक बार भगाया तो फिर आधा कल्प के लिए यह भूत होंगे ही नहीं. यह 5 विकार अभी फुल फोर्स में है. பாபா சொல்றாங்க, இந்த ஒரு முறை நீங்க விரட்டி அடிச்சிட்டீங்கன்னா பிறகு அரை கல்பத்திற்கு இந்த பூதமே இருக்காது. இந்த 5 விகாரங்கள் இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்குது. ऐसे समय ही बाप आते हैं जबकि विकार फुल फोर्स में है. यह आंखें बड़ी क्रिमिनल है, मुख भी क्रिमिनल है. जोर से बोलने से मनुष्य तप जाता है और घर को भी तपा देते हैं. பாபா சொல்றாங்க, எப்போ விகாரங்கள் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கிறதோ அந்த நேரத்துல தான் பாபா வராங்க. இந்த கண்கள் ரொம்ப கிரிமினலாக இருக்கிறது, குற்றமானதாக இருக்கிறது. வாய்க்கூட கிரிமினலாக இருக்கிறது. ஜோரா சத்தமா பேசுறதுனால மனிதர்கள் சூடாயிடுறாங்க. பிறகு வீட்டையும் சூடாக ஆக்கிடுறாங்க, வீட்லயும் அதே சூட பரப்பிடுறாங்க. काम और क्रोध ये दोनों बड़े दुश्मन है. क्रोध वाले याद कर न सके. காமம் மற்றும் கோபம் இவை இரண்டும் பெரிய எதிரிகள். கோபப்படுறவங்க பாபாவை நினைவு செய்ய முடியாது. याद करने वाले सदैव शांति में रहेंगे. अपने दिल से पूछना है, हमारे में भूत तो नहीं है. நினைவு செய்பவர்கள் சதா சாந்தியில் இருப்பார்கள். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், நினைவு செய்பவர்கள் எப்பொழுதும் சாந்தியாக இருப்பார்கள். அப்படின்னா கோபம் வராது அவங்களுக்கு. தன்னுடைய உள்ளத்துல கேட்கணும், எனக்குள்ள பூதம் இல்லதானே என்று தன்னைத்தானே கேட்கணும், தன்னுடைய உள்ளத்துல கேட்கணும். मोह का भी लोभ का भी भूत होता है.
லோபுக்கா புத் பி கம் நஹி. மோகம் என்ற பூதம், பேராசை என்ற பூதமும் இருக்குது. பேராசை என்ற பூதம் ஒன்று குறைஞ்சது கிடையாது. இது சப் பூத் ஹே கியோங்கி ராவன் சேனா ஹே. இவை எல்லாம் பூதங்கள், ஏனென்றால் ராவணனுடைய சேனை இருக்குது. ராவணன்னா தேகாபிமானம், அதனுடைய சேனைகள் இதெல்லாம். பாப் பச்சோं को याद की यात्रा सिखलाते हैं. பாபா குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். பரந்து பச்சே இஸ்மே மூஞ்சுதே बहुत है. பாபா நினைவு யாத்திரையை கற்பிக்கிறாங்க, ஆனா குழந்தைங்க இதுல ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. சமஜ்தே நஹி ஹே கியோங்கி பக்தி பஹுத் கி ஹேனா. புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க குழந்தைங்க நினைவு யாத்திரை எப்படி பண்றதுன்னு. ஏன்னா பக்தி ரொம்ப செஞ்சிருக்கிறாங்க இல்லையா. பக்தி ஹே தேஹ் அபிமான், ஆதா கலப் தேஹ் அபிமான் ரஹா ஹே. பக்தி என்பது தேஹ் அபிமானம். அரை கல்பமாக தேஹ் அபிமானத்துல தான் இருந்திருக்கிறாங்க குழந்தைங்க. பாஹர் முக்தா ஹோனே கே காரன் அப்னே கோ ஆத்மா சமஜ் நஹி சக்தே. பாஹர் முகத்தா, அதாவது வெளிநோக்கு முகத்தில் இருந்த காரணத்தினால தன்னை ஆத்மானே புரிஞ்சுக்க முடியல. बाप जोर बहुत लगाते हैं अपने को आत्मा समझ बाप को याद करो, परंतु आता ही नहीं. பாபா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. என்ன ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள்னு ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. ஆனாலும் குழந்தைங்களுக்கு வரமாட்டேங்குது. और सब बातें मानते भी हैं, परंतु यह कह देते याद कैसे करें, कोई चीज तो दिखाई नहीं पड़ती. மற்ற எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிறாங்க குழந்தைங்க. ஆனா அப்புறம் சொல்றாங்களா, நினைவு எப்படி பண்றது? ஏன்னா பார்க்கறதுக்கு எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியலையே, அப்புறம் எப்படி அவரை நினைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. उनको समझाया जाता है तुम अपने को आत्मा समझते हो, यह भी जानते हो वह बेहद का बाप है, मुख से शिव शिव बोलना नहीं है. அப்ப அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, நீங்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்க தானே. இதுவும் நமக்கு தெரியும், பாபா எல்லையற்ற அப்பா, அவரும் ஆத்மாதான் இல்லையா. வாயினால சிவ சிவான்னு சொல்லணும்ன்றது கிடையாது. பக்தியில சொன்னவா சிவ 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 சிவன் சொல்லணும்னு கிடையாது. अंदर में जानते हो ना मैं आत्मा हूं. मनुष्य शांति मांगते हैं, शांति का सागर वह परमात्मा ही है. உள்ளுக்குள்ள நாம தெரிஞ்சிருக்கிறோம், நான் ஒரு ஆத்மா என்பதை தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. மனிதர்கள் சாந்தி வேணும்னு கேட்கறாங்க. சாந்தி கடல் யாரு? பரமாத்மா மட்டும்தான். ஜரூர் வர்ஷா பி வஹி தேங்கே. சாந்தி கடல் ஒரு பரமாத்மா அப்படின்னா அவர் நமக்கு அப்பான்னா அவர் ஆஸ்தி கூட அதைத்தானே கொடுப்பாரு. அந்த சாந்தி தானே பாபா ஆஸ்தியா கொடுப்பாங்க. அப்ப பாப் சம்ஜாத்தே ஹே மேரே கோ யாद करो तो शांत हो जाएगी. இப்ப பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்க என்னை நினைவு செய்யுங்க, அப்ப சாந்தி ஏற்பட்டு விடும். சாந்தி வேணும்னு தானே கேக்குறீங்க, இப்ப என்ன நினைங்க, நான் தான் சாந்தி கடல், எனக்கு ஆஸ்தி என்கிட்ட இருக்கிறது அதுதான். இப்ப நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நான் சாந்தி ஆஸ்தியா கொடுத்துருவேன்னு சொல்றாங்க பாபா. और ஜென்ம ஜென்மாந்தருக்கு விக்ரம்பி வினாஷோங்க. மேலும் பாபாவை நினைக்கும் போது ஒன்று சாந்தி ஏற்பட்டுடும், ரெண்டாவது ஜென்ம ஜென்மங்களின் விக்ரமங்கள் வினாஷ் ஆயிடும். பாக்கி कोई चीज है नहीं, कोई इतना बड़ा லிங்க नहीं, மற்றபடி வேற எந்த விஷயமும் கிடையாது, இவ்வளோ பெரிய லிங்கம் கிடையாது. ஆத்மா சோட்டி ஹே பாப் பி சோட்டா ஹே. ஆத்மாவும் சிறியது, பாபாவும் சிறியவர் அப்படின்னா சின்ன புள்ளியா இருக்கிறார். याद तो सभी करते हैं, हे भगवान हे गॉड कौन कहता है? आत्मा कहती है अपने बाप को याद करते हैं. நினைக்கிறாங்களா எல்லா மனிதர்களும் ஹே பகவானே, ஹே கடவுளே, ஹே காட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, பாபா கேட்கறாங்க, நினைக்கிறது யாரு? யார் சொல்றாங்க ஹே பகவான் ஹே காட்ன்னு சொல்றது யாரு? ஆத்மா சொல்லுது இல்லையா. தன்னுடைய தந்தைய ஆத்மா நினைவு செய்து. तो बाप बच्चों को कहते हैं मन मना भव. அதனால பாபா குழந்தைகளுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மன் மனா பவ, மனதால் என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். மீட்டே மீட்டே பச்சோ அந்தர்முக ஹோக்கர் ரஹோ. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவராகி இருங்கள். यह जो कुछ देखते हो वह खत्म हो जाना है. நீங்க என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அழிஞ்சு போக போகுது.
बाकी आत्मा शांति में रहती है. ஆத்மா को शांति धाम ही जानना है. மற்றபடி ஆத்மா சாந்தி அடையுது, பார்க்கறதெல்லாம் அழிஞ்சிடும், அப்புறம் ஆத்மா சாந்தியில இருக்கும், பரந்தாமத்துக்கு போயிடும். ஆத்மா சாந்தி தாமம் தான் போயாகணும். जब तक आत्मा पवित्र नहीं बनी है तब तक शांति धाम जा नहीं सकती. ऋषि मुनि आदि सब कहते हैं शांति कैसे मिले. बाप तो सहज युक्ति बताते हैं. எதுவரை ஆத்மா பவித்திரமாகவில்லையோ அதுவரை சாந்தி தாமம் செல்ல முடியாது. என்ன சொல்றாங்க பாபா? எதுவரை ஆத்மா ஆகவில்லையோ அதுவரை சாந்தி தாமம் செல்ல முடியாது. ஆனா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? சாந்தி எப்படி கிடைக்கும், சாந்தி எப்படி கிடைக்கும் முயற்சி பண்றாங்க. பாபா சகஜமான யுக்தி சொல்றாங்க. என்ன யுக்தி? பவித்திரமான சாந்தி கிடைச்சிரும். परंतु बच्चों में बहुत हैं जो शांति में नहीं रहते हैं. ஆனா குழந்தைங்கள்ல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா? சாந்தியாக இருக்கிறதே இல்லை. बाबा जानते हैं घरों में रहते हैं, बिल्कुल शांति नहीं रहते. பாபாக்கு தெரியும் வீடுகள்ல இருக்கிறாங்க, அவரவர் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா முற்றிலும் சாந்தியா இருக்கிறது இல்ல. सेंटर पर थोड़ा टाइम जाते हैं, अंदर में शांत हो बाप को याद करे वह नहीं है. சென்டர்ஸ்க்கு வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கும்போது சாந்தி அல்ல. சென்டர்ஸ்க்கு கொஞ்ச நேரத்துக்கு போறாங்க, உள்ளுக்குள்ள சாந்தியா இருந்து பாபாவை நினைக்கணும் சென்டர்ல இருக்கும் போதாவது, அதுவும் இல்லை. சென்டர்லயும் சாந்தியா இருக்கிறது இல்லை. सारा दिन घर में हंगामा करते रहते हैं तो सेंटर पर आने से भी शांति में नहीं रह सकते हैं. முழு நாள் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்போ சென்டர்ல வரும்போதும் அவங்களால சாந்தியாக இருக்க முடியறதில்லை. कोई की देह से प्यार हो गया तो उनके मन को कभी शांत हो न सके, बस उनकी ही याद आती रहेगी. யாருடைய தேகத்தின் மீதாவது அன்பு ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களுடைய மனம் ஒருபோதும் சாந்தியாக இருக்க முடியாது. அவ்வளவுதான். யார் மீது அன்பு ஏற்பட்டுடுச்சோ அவர்களுடைய நினைவு வந்துகிட்டே இருக்கும். बाप समझाते हैं मनुष्यों में है 5 भूत, कहते हैं ना इनमें भूत की प्रवेशता है. பாபா புரிய வைக்கிறாங்க, மனிதர்களுக்குள்ள 5 பூதங்கள் இருக்கிறது சொல்றாங்க இல்லையா. இவங்களுக்குள்ள பூதம் பிரவேசம் ஆயிடுச்சுன்னு சில பேர் பார்த்து சொல்றாங்க இல்லையா. इन भूतों ने ही तुमको कंगाल बनाया है. இந்த 5 பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கிடுச்சு. वह तो करके एक भूत होता वह तो कभी प्रवेश कर लेता है. बाप कहते हैं 5 भूतों की हर एक में प्रवेशता है. உலகத்துல சொல்வாங்க இல்லையா, இன்னாருக்குள்ள பூதம் பிரவேசம் ஆயிடுச்சுன்னு. அது ஏதோ ஒரு பூதம் பிரவேசம் ஆகுது, எப்பொழுதோ யார்கிட்டயோ பிரவேசம் ஆகுது. ஆனா பாபா சொல்றாங்க இந்த 5 பூதங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பிரவேசமாகி இருக்குது. इन भूतों को भगाने के लिए ही पुकारते हैं बाबा, आकर हमको शांति दो, इन भूतों को भगाने की युक्ति बताओ. यह भूत तो सभी में है. இந்த பூதங்களை விரட்டுவதற்காகத்தான் பாபா அழைக்கிறாங்க. பாபா வந்து எங்களுக்கு சாந்தி கொடுங்க, இந்த பூதங்களை விரட்டுவதற்கான யுக்திகளை சொல்லுங்க அப்படின்னு பாபா அழைக்கிறாங்க. இந்த பூதமோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ராவன் ராஜ்ய ஏன்னா ஏன் எல்லாருக்குள்ளேயும் இந்த பூதங்கள் இருக்குது? ஏன்னா ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது இல்லையா, அப்போ பூதங்கள் தானே இருக்கும் ராவணனுடைய ராஜ்யத்துல. சப்சே கடா பூத் ஹே, எல்லாத்தையும் விட கடுமையான பூதம் எது அப்படின்னா காம குரோது, காமம் மற்றும் கோபம். बाप पाकर भूतों को भगाते हैं तो उनकी एवज में कुछ मिलना तो चाहिए ना. वह भूत प्रेत भगाते हैं, मिलता कुछ भी नहीं. ये तो बच्चे जानते हैं बाप आते हैं सारे विश्व से भूतों को भगाने. பாபா வந்து பூதங்களை விரட்டுறாங்கன்னா அதற்கு பதிலாக பாபாக்கு ஏதாவது கிடைக்கணும் தானே. ஆனா பாபா சொல்றாங்க லௌகிக்ல உலகத்துல பூதத்தை விரட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கான எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அதே போல பாபாவுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. यह तो बच्चे जानते हैं बाप आते हैं सारे विश्व से भूतों को भगाने. இதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம். பாபா வந்திருக்கிறது முழு உலகத்திலிருந்து பூதங்களை விரட்டுறதுக்கு. அங்கே ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற பூதத்தை விரட்டுறதுக்கு வருவாங்க. ஆனா இங்க பாபா முழு உலகத்துல எல்லாருக்குள்ளே இருக்கிற 5 பூதங்களை விரட்டுறதுக்காக பாபா வராங்க.
अभी सारे विश्व में सब में भूतों की प्रवेशता है। देवताओं में कोई भूत नहीं होता, न देह अभिमान का, न काम क्रोध लोभ मोह कुछ नहीं होता। लोभ का भूत भी कम नहीं. இப்ப முழு விஸ்வத்திலே எல்லாருக்குள்ளேயும் பூதங்கள் பிரவேசமாகி இருக்குது. ஆனா தேவதைகளுக்குள்ள எந்த பூதமும் இருக்காது. தேக அபிமானம் என்ற பூதமும் இருக்காது, காமமும் இருக்காது, கோபம் பேராசை மோகம் எதுவுமே இருக்காது தேவதைகள் கிட்ட. பேராசைங்கிற பூதம் ஒன்று குறைஞ்சது கிடையாது. அண்டாக்காவும் வகுக்காவும் பகுத்தோமே பூத்துரேத்தே. இந்த முட்டையை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அப்படி நிறைய பேருக்குள்ள இந்த ஆசைங்கிற பூதம் இருக்குது. अपने दिल से समझते हैं बरोबर हमारे में काम का भूत है, क्रोध का भूत है, तो इन भूतों को निकालने के लिए बाबा कितना माता मारते हैं. தன்னுடைய உள்ளத்திலையும் புரிஞ்சிருக்கிறாங்க குழந்தைங்க. என்ன புரிஞ்சிருக்கிறாங்க? எனக்குள்ள காமம் என்ற பூதம் இருக்குது, கோபம் என்ற பூதம் இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கு புரியுது. புரியாமல்ல. இந்த பூதங்களை வெளியேற்றுவதற்காக பாபா எவ்வளோ முயற்சி பண்றாங்க. देह अभिमान में आने से दिल होती है बाकी पहनो यह करो, फिर कमाई सारी चट हो जाती है. தேக அபிமானத்துல வர்றதுனால உள்ளத்துல தோணுதான் இவர்களை அணைத்து கொள்ள வேண்டும் தோணுதான், இல்லைன்னா இதை செய்யணும்னு தோணுது. பிறகு செஞ்ச வருமானம் எல்லாம் அழிஞ்சிடுது. क्रोध वाले का भी यह हाल है. क्रोध में आकर बाप बच्चों को मार देते हैं, बच्चे बाप को मार देते हैं, स्त्री पति को मार डालती है. கோபப்படுபவர்களினுடைய நிலையும் இதுதான். கோபத்துல அப்பா குழந்தைங்களை அடிச்சிடுறாங்க, குழந்தைங்க அப்பாவை அடிச்சிடுறாங்க, மனைவி கணவன் அடிச்சிடுறாங்க. जेल में जाकर तुम देखो कैसे कैसे केस होते हैं. इन भूतों की प्रवेशता के कारण क्या हाल भारत का हो गया है. ஜெயில போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் கேசஸ் இருக்குதுன்னு பாருங்க ஜெயில. இந்த பூதங்களின் பிரவேசத்தின் காரணத்தினால பாரதத்தினுடைய நிலைமை பாருங்க என்னவாக ஆயிடுச்சு. பாரத் கா ஜோ படா மட்கா தா जो सोने हीरो आदि से भरा हुआ था वह अब खाली हो गया है. இந்த பூதங்கள்னால பாரதத்தினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு பாருங்கன்னு சொன்னாங்க இல்லையா பாபா. பாரதம் என்பது பெரிய பானை, வைர வைடூரியங்கள் அதில் நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த பானை இன்னைக்கு காலி ஆயிடுச்சு இந்த பூதங்களின் காரணத்தினால. क्रोध के कारण कहते हैं ना पानी का मटका भी सूख जाता है, तो यह भारत का भी ऐसा हाल हो गया है. கோபத்தின் காரணத்தினால சொல்வாங்க இல்லையா, தண்ணீர் பானை கூட காஞ்சு போயிடுது அப்படி சொல்வாங்க இல்லையா. இந்த பாரதம் கூட, பாரதத்தின் நிலைமை கூட அதுதான். கோபத்தினாலதான் நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடந்தது. தேசத்தை கைப்பற்றணும் அப்படின்னு கோபத்தினால சண்டை போட்டு பாரதத்தினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, ஏழையாய் பாரதமாக ஆயிடுச்சு. यह भी कोई नहीं जानते हैं, बाप ही आते हैं भूतों को निकालने के लिए. இது கூட ஆனா யாருமே அறியல. பாபா தான் பூதங்களை, பாபா வந்திருக்கிறாங்க எதற்காக, பூதங்களை வெளியேற்றுவதற்காக. जो और कोई भी मनुष्य मात्र नहीं निकाल सकते. यह 5 भूत बड़े जबरदस्त है. பாபா சொல்றாங்க வேறு எந்த மனிதரும் இந்த 5 பூதங்களை விரட்ட முடியாது. ஏன்னா இந்த 5 பூதங்கள் அவ்வளோ வலிமை பெற்றது, சக்திசாலியாக இருக்கிறது. எதனால வலிமை பெற்றது? ஆதா கல்ப் தோ இன்கி பிரவேஷ்தா ரஹி ஹே. அரை கல்பமா அந்த பூதங்கள் இருக்குது இல்லையா பிரவேசாகி, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இஸ் சமயத்தோ பாத் மத் பூச்சோ, இந்த நேரம் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ எல்லாருக்குள்ளே இந்த பூதங்கள் உச்சத்தில் இருக்குது. பல் கோய் பவித்திர ரேத்தே பரந்து ஜென்மத்தோ விகார் சேகி மில்தா ஹே பூத்தோ ஹேனா. யாராவது பவித்திரமாக இருக்கிறாங்க, ஆனா பிறப்பு விகாரத்தினால் தானே கிடைக்கிறது. அப்ப பூதம் இருக்கிறது இல்லையா. 5 भूतों ने भारत को बिल्कुल कंगाल बना दिया है. ड्रामा कैसे बना हुआ है जो बाप बैठ समझाते हैं. 5 பூதங்கள் பாரதத்தை முற்றிலும் ஏழையாக ஆக்கிடுச்சு. டிராமா எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது இத பாபா புரிய வைக்கிறாங்க. भारत कंगाल बना है जो बाहर से कर्जा लेते रहते हैं. भारत के लिए ही बाप समझाते हैं अभी तुम बच्चों को इस पढ़ाई से कितना धन मिलता है. பாரதம் ஏழையாக ஆயிடுச்சு.
அதனால வெளியில இருந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாரதத்துக்காக தான் பாபா புரிய வைக்கிறாங்க. இப்ப குழந்தைகளாகி நீங்க இந்த படிப்பினால எவ்வளோ, குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த படிப்பினால எவ்வளோ செல்வம் கிடைக்குது. அவினாஷி படாய் ஹே ஜோ அவினாஷி பாப் படாத்தே. இது அழிவற்ற படிப்பு, இது அழிவற்ற தந்தை கற்பிக்கின்றார். பக்தி मार्ग में कितनी सामग्री है. बाबा छोटेपन से गीता पढ़ते थे और नारायण की पूजा करते थे. समझ कुछ भी नहीं थी. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ வழக்கங்கள் இருக்கிறது. பாபா சின்ன வயசுல இருந்தே கீதை படிச்சாரு. லேக்கராஜ் பாபா, பிரம்மா பாபா குழந்தை பருவத்திலிருந்தே கீதை படிச்சார். மேலும் நாராயணனுடைய பூஜை பண்ணினார். ஆனா எதுவுமே புரியாம இருந்தது. அப்போ मैं आत्मा हूं, वह हमारा बाप है, यह भी समझ नहीं थी. इसलिए पूछते हैं कैसे याद करो. நான் ஆத்மா, அவர் நம்முடைய அப்பா. இதனுடைய புரிதல் கூட இல்லை குழந்தைங்களுக்குள்ள. அதனாலதான் கேட்குறாங்களா எப்படி அவரை நினைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்களாம். அரே तुम तो भक्ति मार्ग में याद करते आए हो. हे भगवान आओ, लिबरेट करो, हमारा गाइड बनो. गाइड मिलता है मुक्ति, जीवन मुक्ति के लिए. பாபா சொல்றாங்க எப்படி அவரை நினைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்களா மனிதர்கள். இப்போ பாபா சொல்றாங்க, அரே நீங்க பக்தி மார்க்கத்துல நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அவரை. ஹே பகவானே வாங்க, எங்களை விடுதலை பண்ணுங்க, எங்களுடைய வழிகாட்டியாக ஆகுங்க நினைச்சிட்டு வந்தீங்க. வழிகாட்டி முக்தி ஜீவன் முக்திக்காக இப்போ கிடைச்சிருக்கிறார். முக்திக்கு போறதுக்காகவும் ஜீவன் முக்திக்கு செல்வதற்காகவும் தான் இப்போ கைடு கிடைச்சிருக்கிறார் பாபா. பாப் இஸ் புராணி துனியா से नफरत दिलाते. பாபா என்ன பண்றாங்க, இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துறாங்க. சுடுகாடுன்னு சொல்றாங்க, அழிய போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இல்லை சீச்சி உலகம்னு சொல்றாங்க. இப்படி பாபா அந்த உலகத்தின் மேல வெறுப்பை ஏற்படுத்துறாங்க. इस समय सबकी आत्माएं काली है तो उनको गोरा शरीर कैसे मिलेगा. बल करके चमड़ी कितनी भी सफेद है परंतु आत्मा तो काली है ना. இந்த சமயம் அனைவருடைய ஆத்மாக்கள் கருப்பா இருக்குது. அப்போ சரீரம் எப்படி வெள்ளையா கிடைக்கும். சில பேருடைய தோல் எவ்வளவுதான் வெண்மை நிறமாக இருக்கட்டும், ஆனா ஆத்மா கருப்பா தான் இருக்குது இல்லையா. जो सफेद खूबसूरत शरीर वाले हैं उनको अपना नशा कितना रहता है. मनुष्यों को ये पता ही नहीं पड़ता है कि आत्मा गोरी कैसे बनती है. ஒருத்தர் ரொம்ப வெள்ளையா நிறமாக, வெள்ளை நிறத்தோட அழகான சரீரம் உடையவர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு தன்னோட போதை எவ்வளோ இருக்குது. நான் அழகா இருக்கிறேங்கிற போதை. ஆத்மா எப்படி வெள்ளையாக, அதாவது தூய்மையாக ஆகுதுங்கிறத பத்தி எந்த மனிதருக்கும் தெரியாது. इसलिए उनको कहा जाता है नास्तिक. जो अपने बाप रचयिता और रचना को नहीं जानते हैं वह है नास्तिक. जो जानते हैं वह हुए आस्तिक. பாபா சொல்றாங்க, ஆத்மா எப்படி வெண்மையாக ஆகுது என்பது எந்த மனிதருக்கும் தெரியறதில்லை. அதனால தான் அவர்களை நாஸ்திகர் என்று சொல்லப்படுகிறது. யார் தன்னுடைய படைப்பாளர் தந்தை பற்றியும் மற்றும் படைப்பை பற்றியும் அறியவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள், மற்றும் யார் அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஆஸ்திகர்கள். बाप कितना अच्छी रीति बैठ तुम बच्चों को समझाते हैं. हर एक अपने दिल से पूछे कहाँ तक हमारे में सफाई है, कहाँ तक हम अपने को आत्मा समझ बाप को याद करता हूँ. பாபா எவ்வளோ நல்ல முறையில் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்துல கேட்கணும். என்ன கேட்கணும், நான் எனக்குள்ள எந்த அளவுக்கு தூய்மை இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது, எந்த அளவு நான் என்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்கின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்துல கேட்கணும். யாதுக்கே பல் செய்ய ராவன் பர் விஜய் பாணி. எதுக்காக கேட்கணும், எதுக்காக பாபாவை நினைக்கணும்? ஏன்னா இந்த நினைவு பலத்தின் மூலம்தான் ராவணன் மீது வெற்றியை அடைய வேண்டும், வெற்றி அடைய முடியும். इसमें शरीर के बलवान होने की बात ही नहीं है. इस समय सबसे बलवान अमेरिका है क्योंकि उनके पास धन दौलत भारत आदि बहुत है, तो बल हो गया जिस्मानी मारने लिए. பாபா சொல்றாங்க, நினைவு பலத்தின் மூலமாக தான் ராவணன் மீது வெற்றி அடையணும். இதுல சரீரத்தினுடைய பலவான் ஆகிறதுக்கான விஷயமே கிடையாது. சரீரத்தால பலவான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இங்க கிடையாது. இந்த சமயம் எல்லாத்தையும் விட பலவானாக இருக்கிறது அமெரிக்கா.
ஏன்னா அமெரிக்கால செல்வம், பணம், அணுகுண்டுகள் போன்ற எல்லாமே இருக்குது. அப்போ பலவான் ஆயிடுச்சு இல்லையா? உலகாயுத ஸ்தூலமான பலவான் ஆயிடுச்சு, பிற நாடுகளை அழிக்கிறதுக்கான பலவான் ஆயிடுச்சு. புத்திமேயே ஹம் விஜய் பாயே, புத்தியில நாம வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இருக்கிறது. தும்ஹாரா தொகை ரூஹானி பல், தும் விஜய் பாத்தே ஹோ ராவன் பர். ஆனா உங்களுடையதோ ஆன்மீக பலம், நீங்க ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஆன்மீக பலம், உடல் பலம் கிடையாது. ஜிசஸே தும் விஸ்வக்கே மாலிக் பன் ஜாத்தே ஹோ. இந்த ராவணன் மீது நீங்க வெற்றி அடைஞ்சதும் நீங்க விஸ்வத்திற்கு மாலிக்காக ஆயிடுறீங்க. தும்ஹாரே உப்பர் கோய் ஜீத் பானே சக்தா, உங்களை யாரும் வெல்லவே முடியாது. हदा कलब के लिए कोई छीन नहीं सकता और कोई को बाप से वर्षा मिलता नहीं. உங்களை யாரும் வெல்ல முடியாது, அரை கல்பத்திற்கு உங்களிடமிருந்து யாரும் உங்களுடைய ராஜ்யத்தை பறிக்க முடியாது. யாருக்கும் பாபாவிடமிருந்த ஆசி கிடைப்பதே இல்லை. நம்மை தவிர வேறு யாருக்கும் பாபாட்ட இருந்த ஆசி கிடைக்கிறதே இல்லை. தும் கியா பன்டே ஹோ, தோடா விசார் கரோ. நீங்க என்னவாக ஆக போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அதை யோசிங்க, சிந்தனை பண்ணுங்க. बाप को तो बहुत प्यार से याद करना है और स्वदर्शन चक्रधारी बनना है. நாம என்னவாக ஆக போறோம் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சா பாபா தானே நம்மளை அப்படி ஆக்குறாங்க இல்லையா? அந்த அப்பா ரொம்ப அன்பா நினைவு செய்யணும். மேலும் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகணும். वह समझते हैं स्वदर्शन चक्र से विष्णु ने सबका सिर काटा है, लेकिन इसमें हिंसा की तो बात ही नहीं है. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஸ்வதர்ஷன சக்கரத்தினால விஷ்ணு அனைவருடைய கழுத்தை வெட்டினார் அப்படின்னு காட்டியிருக்காங்க கதையில. அசுரனுடைய கழுத்தை வெட்டினார்னு. ஆனா இதுல ஹிம்சைக்கான விஷயமே கிடையாது. तो मीठे मीठे बच्चों को बाप कहते हैं, मीठे बच्चे तुम क्या थे, अब अपनी हालत तो देखो. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா சொல்றாங்க. பாபா இப்படி சொல்றார் பாருங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்க என்னவாக இருந்தீங்க, இப்ப தன்னுடைய நிலைமை பாருங்க. बल तुम कितनी भी भक्ति आदि करते थे परंतु भूत निकाल नहीं सके. நீங்க எவ்வளவுதான் பக்தி செஞ்சிருக்கீங்க, ஆனாலும் உங்களால பூதத்தை விரட்ட முடியல. अभी अंतर्मुख होकर देखो हमारे में कोई भूत तो नहीं है. இப்ப உள்ளுக்குள்ள போய் பாருங்க, உள்நோக்கு முகம் உடையவராகி போய் பாருங்க, எனக்குள்ள எந்த பூதமும் இல்லைதானே. कोई से दिल लगाई बाकी पहनी तो समझो छट काते में गया. யாரிடமாவது உள்ளம் ஈடுபட்டுடுச்சு, யாரையாவது அணைச்சிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க வருமானம் அழிஞ்சு போச்சு. உன்கா தோ முக தேக்கனா பி அச்சா நஹி லகுத்தா. அப்படிப்பட்டவர்களை முகத்தை பார்ப்பதற்கூட பிடிப்பதில்லை. வஹ் தோ ஜைசே அச்சுத் ஹே ஸ்வச்ச நஹி ஹே. அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள் கிடையாது, சுத்தமானவர்கள் கிடையாது. अंदर में दिल काते ही बरोबर में अछूत हूं. बाप कहते हैं देह सहित सब कुछ भूलो, अपने को आत्मा समझो. यह अवस्था रखने से ही तुम देवता बनेंगे. உள்ளுக்குள்ள உள்ளம் அரிக்கும், உள்ளத்தில் அரிக்கும். நான் தீண்டத்தகாதவர் என்பது அவங்களுக்கே அரிக்கும். பாபா சொல்றாங்க, தேக சகிதம் இது எல்லாத்தையும் மறந்து போங்க, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலை கொண்டு வருவதனால் நீங்கள் தேவதையாக ஆகிவிடுவீர்கள். தேகத்தை மறந்து ஆத்மான் புரிஞ்சுட்டா தேவதையாக ஆயிடலாம். तो कोई भी भूत नहीं आना चाहिए, समझाते रहते हैं अपनी जांच करो. எந்த பூதமும் தனக்குள் வரக்கூடாது. பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க? தன்னை சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க, தன்னை சோதனை பண்ணுங்க என்பதை பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. बहुतों में क्रोध है, गाली देने बिगर रहते नहीं है, फिर लड़ाई चल पड़ती है. क्रोध तो बहुत खराब है. நிறைய பேருக்குள்ள கோபம் இருக்குது. அவர்களால பிறரை வசைப்பாடாம நிந்திக்காம இருக்கவே முடியறதில்லை, இருக்கிறதே இல்லை. பிறகு சண்டை மூண்டுடுதாங்க. கோபம் ரொம்ப மோசமானது. பூத்தோं को भगाकर एकदम क्लियर होना है. பூதங்களை விரட்டடிச்சிட்டா என்ன ஆயிடும்? முற்றிலும் சுத்தமாயிடும், உள்ள முற்றிலும் கிளியர் ஆகணும்.
பூதங்களை விரட்டிட்டு முற்றிலும் சுத்தமாயிடுங்க, கிளியர் ஆகணும். शरीर याद भी न आए तब ऊंच पद पा सकते हैं, इसीलिए 8 रत्न गाए जाते हैं. तुमको ज्ञान रत्न मिलते हैं. பாபா சொல்றாங்க, சரீரம் நினைவே வரக்கூடாது, அப்பத்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதனாலதான் 8 ரத்தினங்களுக்கு மகிமை இருக்கிறது. உங்களுக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறது. எதுக்கு? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. எதற்காக? ரத்தன் பனனே के लिए, ரத்தினங்கள் ஆகுவதற்காக. कहते हैं भारत में 33 करोड़ देवताएं थे, परंतु उनमें भी 8 रत्न पासवी दानर होंगे, उनको ही प्राइस मिलेगी. சொல்றாங்க இல்லையா, பாரதத்துல 33 கோடி தேவதைகள் வாழ்ந்தாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அதுல 8 ரத்தினங்கள் தான் பாஸ்வி தானர் ஆகுவாங்க. பாஸ்வி தானர்னா தண்டனை அடையாமல் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவார்கள். 8 ரத்தினங்கள் தான் அவர்களுக்குத்தான் பரிசு கிடைக்கும். அப்படின்னா அந்த விக்காரங்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருக்கிறவங்க அவங்க தான். ஜெய்சே ஸ்காலர்ஷிப் மில்த்தி ஹேன்னா, எப்படி ஸ்காலர்ஷிப் நல்லா தேர்ச்சி பெற்று மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்லையா, அதே போல் அவங்களுக்கு தண்டனை அடையாம தேர்ச்சி கிடைக்கும். तुम जानते हो मंजिल बहुत भारी है, चलते चलते गिर पड़ते हैं, बुद्धि की प्रविष्टा हो जाती है. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நம்முடைய லட்சியம் இலக்கு ரொம்ப உயர்ந்தது, அப்ப அதுக்கு போயிட்டே இருக்கும் போதே கீழே விழுந்துடுறான். ரொம்ப பெரிய சிகரம், சிகரத்தின் உச்சிக்கு போகணும், அப்ப மேலே ஏறும்போது கீழே விழுந்துடுறான். காரணம் என்ன? பூதம் பிரவேश ஆயிடுது. वहां विकार होता ही नहीं, तुम बच्चों की बुद्धि में सारे ड्रामा का चक्र फिरना चाहिए. அங்கே விக்காரமே இருக்காது. எங்க? சொர்க்கத்துல விக்காரமே இருக்காது. ஸோ குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடகத்தின் சக்கரமும் சுத்திட்டே இருக்கணும். तुम जानते हो 5000 वर्ष में कितने मास, कितने घंटे, कितने सेकंड होते हैं, कोई हिसाब निकाले तो निकल सकता है. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க 5000 ஆண்டுகள்ல எத்தனை மாதங்கள், எத்தனை மணி நேரங்கள், எத்தனை வினாடிகள் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். யாராவது கணக்கு எடுத்தாங்கன்னா கணக்கு பாத்திர முடியும். फिर यह जो जाड़ है उसमें भी यह लिख देंगे कि कल्प में इतने वर्ष, इतने मास, इतने दिन, इतने घंटे, इतने सेकंड होते हैं. அப்புறம் நம்முடைய கல்ப மரம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல நீங்க எழுதக்கூட முடியும், கல்பத்துல இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரங்கள், இத்தனை வினாடிகள் இருக்கிறதுன்னு நீங்க அந்த மரம் படத்துல நீங்க எழுத முடியும். அதை யாராவது கண்டுபிடிச்சு எழுதிட்டாங்கன்னா இந்த மரம் படத்துல கூட எழுத முடியும். मनुष्य कहेंगे यह तो बिल्कुल एक्यूरेट बताते हैं, 84 जन्मों का हिस्सा बताते हैं, तो कल्प की आयु कोई क्यों नहीं बताएंगे. அப்போ மனிதர்கள் என்ன சொல்வாங்களா, நாம் அதை எழுதியிருந்தோன்னா, இவங்க முற்றிலும் மிக துல்லியமாக சொல்றாங்க, 84 பிறவிகளின் கதையை கணக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கல்பத்தினுடைய ஆயுளையே நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. बच्चों को मुख्य बात तो बताई है कि कैसे भी करके भूतों को तो भगाना है. 4 லைன் தான் ஜென்ரலா சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு மீண்டும் மெயின் பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க பாபா. குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்படியாவது பூதங்களை விரட்டி அடிக்கணும். என்னமாவது செய்யுங்க சொல்லுவோம்ல, என்னமோ செய்யுங்க, என்னமாவது செஞ்சு இந்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னமாவது செஞ்சு எப்படியாவது பூதங்களை விரட்டி அடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். இந்த இடத்துல முயற்சியில் உழைக்கணும் ரொம்ப. இதுக்கு इन भूतों ने तुम्हारी पूरी सत्यानाश कर दी है, सब मनुष्य मात्र में बुद्ध जरूर है ही भ्रष्टाचार की पैदाइश, वहां भ्रष्टाचार होता नहीं, रावण ही नहीं है. இந்த பூதங்கள் உங்களை முழுமையா சத்திய நாசம் பண்ணிருச்சு. அப்ப அதை விரட்டணும் இல்லையா, அந்த வேகம் வரணும், அந்த வெறி வரணும். பூதங்களை விரட்டுறது கூட அது ரொம்ப வேகம் இருக்கணும், கட்டாயமா தீவிர வேகம் இருக்கணும். அது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பூதம் கண்டிப்பா இருக்குது. ஏன்னா பிரஷ்டாச்சாரத்தின் மூலமா தானே பிறப்பே கிடைக்குது. அங்கே பிரஷ்டாச்சாரமே இருக்காது. எங்க? சத்தியோத்துல, சொர்க்கத்துல ராவணனே கிடையாது. रावण को भी कोई समझते नहीं है, तुम रावण पर जीत पाते हो, फिर रावण होगा ही नहीं, अभी पुरुषार्थ करो. ராவணனை பற்றி கூட யாருமே புரிஞ்சுக்கல மனிதர்கள். நீங்க ராவணன் மீது வெற்றி அடைறீங்க, பிறகு ராவணனே இருக்க மாட்டார். ஆனா இப்ப அதற்கு முயற்சி பண்ணுங்க.
बाप आए हैं तो बाप का वर्षा जरूर मिलना चाहिए। तुम कितना बारी देवता बनते हो, कितना बारी असुर बनते हो, उनका हिसाब नहीं निकाल सकते। अनगिनत बार बने होंगे। பாபா வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவோட ஆஸ்தி கண்டிப்பா கிடைக்கணும் தானே. நீங்க எத்தனை முறை தேவதையாக ஆகுறீங்க, எத்தனை முறை அசுரனாக ஆகுறீங்க, இதை கணக்கே பண்ண முடியாது. ஏன்னா எண்ணிலடங்காத முறை ஆகியிருப்பீங்க. अच्छा बच्चे शांत में रहो तो कभी क्रोध नहीं आएगा. எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க பாபா, நல்லது குழந்தைகளே, சாந்தியா இருங்க, அப்போ ஒரு பொது கோபம் வராது. बाप जो शिक्षा देते हैं उस पर अमल करना चाहिए. பாபா என்ன அறிவுரை கொடுக்கறாங்களோ அதை அமல்ல கொண்டு வரணும், அதை செயல்படுத்தணும். अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की मात पिता बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. धारणेக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க பாபா. फर्स्ट पॉइंट, अपने आप से पूछना है हमारे में कोई भी भूत तो नहीं है, आंखें क्रिमिनल तो नहीं होते हैं. தன்னைத்தானே கேட்க வேண்டும். என்ன கேட்கணும், வரிசையா பாபா பாயிண்ட் சொல்றாங்க, நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னைத்தானே கேட்க வேண்டும் என்பதுல ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, எனக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லை தானே. ஆங்கே கிரிமினல் தோ நகி ஹோத்தி ஹே. ரெண்டாவது, கண்கள் குற்றமானதாக ஆகுவதில்லை தானே. மூன்றாவது, ஜோர் சே போல்னே வா அசாந்தி ஃபைலானே கா சம்ஸ்கார் தோ நகி ஹே. சத்தமாக பேசுவது அல்லது அசாந்தியை பரப்பும் சமஸ்காரம் இல்லை தானே. நான்காவது, லோபு மோகக்கா விகார் சத்தாத்தா தோ நகி ஹே. பேராசை மோகம் என்ற விகாரம் தொல்லை செய்யவில்லை தானே. இப்படி தன்னைத்தானே கேட்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், கிசி பி தேகதாரி சே தில் நகி லகானா ஹே. எந்த தேகதாரியிடமும் உள்ளத்தை ஈடுபடுத்தக்கூடாது. देह सहित सब कुछ भूल याद की यात्रा से स्वयं में रूहानी बल भरना है. தேகம் முதற்கொண்டு அனைத்தையும் மறந்து நினைவு யாத்திரையினால் தனக்குள் ஆன்மீக பலத்தை நிறைக்க வேண்டும். एक बार भूतों को भगाकर आधा कल्प के लिए छुटकारा पाना है. ஒரு முறை பூதங்களை விரட்டிவிட்டு அரை கல்பத்திற்கு விடுதலை அடைய வேண்டும். बाबा இன்னைக்கு वरदान கொடுக்கறாங்க. ईश्वरीय विधान को समझ विधि से सिद्धि प्राप्त करने वाले फर्स्ट डिविजन के अधिकारी भव. ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து விதி மூலம் வெற்றியை அடையக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன்னா முதல்ல லக்ஷ்மி நாராயண வர்றாங்க இல்லையா, அந்த டைம்லே வர்றவங்க தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன். அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனின் அதிகாரியாகுக, ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வருவதற்கான அதிகாரத்தை பெற்றவராக ஆகுக. என்ன சொல்றாங்க பாபா, ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து விதி மூலம் வெற்றியை அடையக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வருவதற்கு அதிகாரி ஆகுக. एक कदम की हिम्मत तो पदम कदमों की मदद. ड्रामा में इस विधान की विधि नूंदी हुई है. பாபா இன்னைக்கு முரளியின் அனுசாரமாக வர்தான் கொடுத்திருக்காங்க. ஒரு அடி குழந்தைகள் தைரியமாக எடுத்து வச்சா கோடி அடிகள் பாபாவோட உதவி கிடைக்கும். டிராமால இந்த சட்டத்தினுடைய விதி பதிவாகி இருக்கிறது. இதுதான் சட்டம். அப்படின்னா பஞ்ச விகாரங்களை வெளியேற்றுறதுக்கு, விரட்டி அடிக்கிறதுக்கு ஓரடி நம்ம தைரியமா நாம தன்னை சோதனை பண்ணி எடுத்து வச்சோம்னா பாபா எத்தனை அடி வராங்களாம்? பதம்னா கோடி, 1000லாம் இல்லை, 10 அடி 100 அடி 1000 அடிலாம் இல்லை. இப்ப எத்தனை பதம் கதமோ கி மதத், கோடி அடிகள் பாபா நமக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க. டிராமால இது சட்டம், இந்த சட்டத்தினுடைய விதி பதிவாகி இருக்க. விதி என்ன? ஒரு அடி நான் எடுத்து வைக்கணும், அதுதான் விதி. இந்த விதி இப்படிதான் இருக்கணும்னு சட்டம் டிராமால உருவாக்கப்பட்டிருக்கு. अगर यह विधि विधान में नहीं होती तो सभी विश्व के पहले राजा बन जाते. இந்த சட்டத்துல ஒருவேளை இந்த விதி இல்லைன்னா, ஒரு அடி நான் எடுத்து வைக்கணுங்கிற இந்த விதி இல்லைன்னா
எல்லாருமே விஸ்வத்துல முதல்ல ராஜா ஆயிடுவாங்க. ஏன்னா பாபா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் ராஜா ஆயிடுவாங்க. நம்பர்வார் बनने का विधान इस विधि के कारण ही बनता है. ஆனா டிராமால எல்லாரும் ராஜா ஆக முடியாது இல்லையா? வரிசை பதவிங்கிறது இருக்குது இல்லையா? அப்படி நம்பர்வார் வரிசை கிரமமாக ஆகுவதற்கான அந்த சட்டம் இந்த விதியின் காரணத்தினால தான் உருவாகுது. வரிசை கிரமமாக வரணும் அப்படின்னா பதவியில ஏன் டிஃப்ரென்ஸ்? ஏன் மகாராஜா, ராஜா, அப்புறம் செல்வந்த பிரஜை, பிரஜை, ஏழை பிரஜை, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? இந்த விதியின் காரணத்தினால்தான் அது உருவாகி இருக்கிறது. எப்படி? நான் ஒரு அடி எடுத்து வச்சா தானே பாபா எனக்கு கோடி மடங்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல தான் வித்தியாசம். சில பேர் எடுத்து வச்சிடுறாங்க, சில பேர் லேட்டா எடுத்து வைக்கிறாங்க, சில பேர் உடனடியாக எடுத்து வச்சிடுறாங்க. பாபா துரந்து தான் மகா புண்ணியன்னு சொன்னார். பாபா உடன்தான மகா புண்ணியம். பிரம்மா பாபா பத்தி சொல்றார் அவ்யக்த முரளியில. உடனே தானம் பண்ணினார் பிரம்மா பாபா. அதனால நம்பர் 1 மகாராஜா, விஸ்வ மகாராஜா, ஃபர்ஸ்ட் மகாராஜா. அதுக்கப்புறம் வரவங்களும் மகாராஜா தான். பட் இவருக்கு ஈக்குவல் வர முடியுமா என்ன? முடியாது இல்லையா? அப்போ அந்த சட்டம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நான் ஒரு அடி எடுத்து வைக்கணும். எவ்வளவு நேரத்துல நான் அடி எடுத்து வைக்கிறேன், யோசிச்சு எடுத்து வைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது பதவியில. பிரம்மா பாபா துரந்து தான், உடனே விட்டாரு. நம்பர் 1. சோ பாபா சொல்றாங்க இந்த வரிசை கிரமம் என்ற இந்த சட்டம் இந்த விதியின் காரணத்தினால்தான் உருவாகுது. தோ ஜித்தனா சாஹோ ஹிம்மத் ரக்கோ ஒரு மதத்திலோ. அதனால எவ்வளவு வேணுமோ விரும்புறீங்களோ தைரியத்தை நீங்க கொண்டு வாங்க, அப்புறம் உதவியை பெறுங்க. பாபா எனக்கு உதவி செய்யுங்க, பாபா உதவி செய்யுங்க, பாபா சொன்னா போதாது. உதவி செய்ய முடியாது பாபாவால. சட்டமே என்ன, நியமமே என்ன, நியதியே என்ன? ஒரு அடி நான் எடுத்து வச்சா தான் பாபா எனக்கு உதவி செய்ய வருவாங்க. இதுதான் இயற்கையின் நியதி. ராம அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சட்டம். சாஹே சரண்டர் ஹோ சாஹே பிரவர்த்தி வாலே ஹோ, அதிகார் சமான் ஹே. அவங்க சரண்டர் ஆகி இருந்தாலும் சரி, இல்லறத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிகாரம் எல்லாத்துக்கும் சமம் தான். எல்லாரும் ஆத்மா பாபாவுக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாரும் குழந்தைங்க தான், எல்லாம் சமம் தான். பாபாட்ட நோ பார்ஷியாலிட்டி இல்லையா? லேக்கின் விதி சி சித்தி ஹே. அவ சரண்டரோ இல்லறவாசியோ, ஆனா அதிகாரம் சமம். அதாவது விதிப்படி செஞ்சா வெற்றி கிடைக்கும், அவ்வளவுதான். इस ईश्वरीय विधान को समझ अलबेलेपन की लीला को समाप्त करो तो फर्स्ट डिविजन का अधिकार मिल जाएगा. இந்த ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு கவனக்குறைவின் லீலைகளை, விளையாட்டின் சோம்பேறித்தனத்தின் லீலைகளை சமாப்தி செய்யுங்க. அப்பொழுது ஃபர்ஸ்ட் டிவிஷனுடைய அதிகாரம் கிடைத்துவிடும். புரிஞ்சதா பாபா என்ன சொல்றாங்கன்னு? பஞ்ச விக்காரங்களை விரட்டி அடிக்கணும் ஃபுல் முரளியில சொல்லிட்டு அடுத்து வரதான் என்ன கொடுத்துட்டாங்க பாபா? விதிசை சித்தி. விதிப்படி நடந்த வெற்றி. தைரியத்தோட முயற்சி ஒரு அடி எடுத்து வைக்கணும். பாபா சொன்னாங்கல்ல, அந்தர்முகத்தால போய் கண்டுபிடிங்க, தன்னைத்தானே கேளுங்க, உள்ளம் சொல்லும், உள்ளத்துல கேட்கணும். மனசு மேலோட்டமா இல்ல நான் ரைட்டு தான், நான் சரியா தான் இருக்கிறேன், அதெல்லாம் இல்லை, நான் புருஷார்த்தி தானே, இப்படின்லாம் மனசு காம்ப்ரமைஸ் பண்ணும். அதனால்தான் பாபா என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க எப்பொழுதுமே? தன்னைத்தானே கேளுங்கன்னு சொல்லும்போது தன்னுடைய மனசுல கேளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய உள்ளத்துல கேளுங்க. டெப்த்து, மனசாட்சி அது சொல்லும் உண்மையை, விவேகம் சொல்லும் உண்மையை. ஏன்னா ஞானம் இருக்குது இல்லையா புத்தியில, அந்த விவேகம் உண்மையை சொல்ல, இது ரைட் இல்லை, இது ராங், அப்படி உன்ட்டு இந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு உள்ளம் டெப்த்து சொல்லும் இல்லையா? அப்படி கேட்டுட்டு தன்கிட்ட இருக்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்ப அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அடி தைரியமா எடுத்து வைக்கணும். அப்ப பாபா ஓடி வருவாங்க. கோடி மடங்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்களாம் பாபா. பட் நான் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், எவ்வளோ டிலே பண்ணி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் மாறுறதுக்கு, அது அவரவர் கையில் இருக்குது இல்லையா? ஸ்லோகன்: சங்கல்ப் கே கசானே கே பிரதி எக்கானமி கே அவதார் பனோ. சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள். ஸ்தூல பொக்கிஷத்தை செலவு பண்றதுல மட்டும் சில பேர் சிக்கனமா இருப்பாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாங்க? எண்ணங்கள் என்பது பொக்கிஷம், மிக உயர்ந்த பொக்கிஷம் எண்ணங்கள் என்ற பொக்கிஷம் தான் இல்லையா? அந்த எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்திற்காக சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள். கேட்டீங்களா? சிக்கனமா இருங்கன்னு சொல்லல, சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள்னு சொல்றாங்க பாபா. இன்றைய அவ்யக்த இஷாரா:
बल यह पुराना शरीर है, लेकिन बलिहारी इस अंतिम शरीर की है, जो श्रेष्ठ आत्मा इसके आधार से अलौकिक अनुभव करती है. இந்த சரீரம் பழைய சரீரம்தான். ஆனா மகிமை இந்த கடைசி சரீரத்துக்கு தான். ஏன்னா இந்த சிரேஷ்ட ஆத்மா இந்த பழைய கடைசி சரீரத்தின் ஆதாரத்தினால தான் अलौकिक அனுபவத்தை செய்து. तो आत्मा और शरीर कंबाइंड है. पुराने शरीर से शरीर के भान में नहीं आना है, लेकिन मालिक बन इस द्वारा कार्य कराने हैं. ஆத்மா சரீரம் ரெண்டு இணைஞ்சிருக்குது இல்லையா? பழைய சரீரத்தின் உணர்வில் வரக்கூடாது. ஆனா எஜமானராகி இதன் மூலமாக காரியத்தை செய்ய வைக்கணும். பழைய சரீரத்தை இந்த உணர்வில் வரக்கூடாது, பட் இதன் மூலமா காரியம் செய்ய வைக்கணும். इसलिए आत्म अभिमानी बन, कर्मयोगी बन, कर्मेंद्रियों द्वारा कर्म कराते चलो. அதனால என்ன பண்ணணும்? ஆத்மாபிமானி ஆகி கர்மயோகி ஆகி கர்மேந்திரியங்கள் மூலமா காரியத்தை செய்ய வைங்க. செஞ்சுக்கிட்டே போங்க, செய்ய வச்சுக்கிட்டே போங்க. कर्तापन के भान से मैं करता हूं, मैंने किया, यह मैंपन से मुक्त रहे कर्म करना ही कर्मयोगी स्टेज है. நான் செய்பவர் என்ற அந்த உணர்விலிருந்து, அதாவது நான் செய்கின்றேன், நான் தான் செய்தேன் என்ற இந்த நான் என்பதிலிருந்து விடுபட்டு கர்மம் செய்வதுதான் கர்மயோகி நிலை ஆகும். புரிச்சதா? ஸோ பாபா என்ன சொல்றாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டான முரளி, ரொம்ப சீரியஸான முரளின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்குள்ள காமம் கோபம் இருக்குது, பேராசை மோகத்தை பற்றி கூட பாபா குறைச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ 1-2 இடத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஃபுல் முரளி பாபா இந்த 2 விக்காரங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. இடையில மற்ற விஷயங்கள் ஏதோ சும்மா ஒரு 4 லைன் 2 லைன் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். பட் ஃபுல் முரளி இந்த 2 விக்காரங்கள் தான் உங்களை ஏழை ஆக்கியே இருக்கிறது. நீங்கள் உயர்ந்த நிலையிலேருந்து கீழான நிலைக்கு கீழே விழுந்ததுக்கு காரணமே இந்த 2 விக்காரங்கள் தான். நீங்கள் மட்டும் இல்லை, பாரதமே ஏழையானது காரணம் இந்த 2 விக்காரங்கள் தான். அதனால் இப்போ இதை வெளியேற்றணும். உங்களுடைய மிகப்பெரிய எதிரி, நீண்ட கால எதிரி, அது போக மாட்டேங்குது. இந்த மனுஷனாலே விரட்ட முடியல. காரணம் அரைக்கல்பமாக இருக்குது. ராவணனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது, அதனால் முடியல. அதனால் பாபா தான் இந்த விக்காரங்களை விரட்டி அடிக்க முடியும், பூதங்களை விரட்டி அடிக்க முடியும். அதனால் இப்போ செய்ய வேண்டியது என்ன? பாபாவை நினைக்கணும். அது தவிர வர வழியே இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா சாந்தியாக இருப்பீங்க, சண்டை போட மாட்டீங்க. அதுதான் பாபா சொல்லியிருக்கிறார். நினைவில் இருந்தீங்கன்னா சாந்தியாக இருப்பீங்க. உள்நோக்கு முகத்தில் போய் தன்கிட்ட என்ன விகாரம் இருக்குது, எந்த பூதம் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டார் பாபா. பட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை வெளியேற்றுறதுக்கு முழு முயற்சி பண்ண ஒரு பாபாவினுடைய துணையோட பாபா நினைவில் எல்லா பூதங்களையும் விரட்டி அடிக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே.
சில நொடிகள் வரையிலே இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம். எங்கள் விழியால் காண்பது நம் பரந்தாமத்தை. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. A brave person never dies. A coward never lives fully.